மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு இணைந்த கணித பாட வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய இணைந்த கணித பாட வேளையிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமாக ஆள்கூட்டு கேத்திர கணிதம் அமைய இருக்கின்றது. மாணவ மாணவிகளே, இந்த ஆள்கூட்டு கேத்திர கணிதத்தை பொறுத்த வரைக்கும் தரம் 12 ஆரம்பிக்கின்ற இந்த ஆள்கூட்டு கேத்திர கணிதத்தின் சில பகுதிகள் தரம் 12 நிறைவுற்று மீண்டும் தரம் 13 அதனுடைய மீதி பகுதிகள் வருவது இயல்பாக இருக்கின்றது. இந்த தரம் 13 பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த ஆள்கூட்டு கணிதத்திலே 2 விடயங்களை வைத்திருக்கின்றோம். ஒன்று நேர்கோடு, அதே போன்று வட்டம். இந்த நேர்கோட்டிலே சில விடயங்களை நாங்கள் கற்றிருக்கின்றோம். நாங்கள் கடந்த வகுப்பிலே இந்த நேர்கோடு ஒன்றினுடைய சமன்பாட்டினை எவ்வாறு காண்பது என்பது சம்பந்தமாக பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பறையிலே நாங்கள் அந்த சமன்பாடுகளை பொதுமைப்படுத்துகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மாணவ மாணவிகளை, நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமாக நேர்கோடு ஒன்றினுடைய பொது சமன்பாட்டினை எவ்வாறு காண்பது என்றுதான் நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். நேர்கோடு ஒன்றின் பொது சமன்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நேர்கோட்டுக்கு சமன்பாடாக நாங்கள் எதனை கொடுக்கலாம் என்பதுதான் இங்கு விடயமாக இருக்கின்றது. பாருங்கள், நேர்கோடு ஒன்றின் பொது சமன்பாடு என்று சொன்னால் அது எக்ஸ் வையிலான ஒரு ஏகபரிமாண சமன்பாடு ஆக இருக்கின்றது. இந்த எக்ஸ் வையிலான ஏகபரிமாண சமன்பாடு என்று சொல்வது என்னவென்றால், இந்த சமன்பாட்டிலே எக்ஸ் வையிலான உறுப்புகள் இருக்கும், ஆனால் எக்ஸின் 2ஆம் அடுக்கு எக்ஸின் 3ஆம் அடுக்கு போன்ற உறுப்புகள் இருக்க மாட்டாது என்பதே அதன் கருத்தாக இருக்கின்றது. அதாவது எல்எக்ஸ் சக எம்ஒய் சக என் சமன் 0 எனும் வடிவிலான சமன்பாடுகளை நாங்கள் ஏகபரிமாண சமன்பாடுகள் என்று சொல்லுவோம். இந்த ஏகபரிமாண சமன்பாடுகளிலே இருக்கின்ற இந்த எல் எம் என்பன மாறிலி உறுப்புகளாக இருக்கும், அதாவது இவை எண்களாக இருக்கும். உதாரணமாக மாணவர்களை நாங்கள் சொல்வதாக இருந்தால் 2x சக 3y சக 5 சமன் 0 என்று நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால், இங்கு எல் போன்ற இருப்பது 2ஆகவும் எம் போல இருப்பது 3ஆகவும் என் போல இருப்பது 5ஆகவும் இருக்கின்றது. அதாவது எல் எம் என் என்பன மாறிலிகளாக இருக்கின்றன, அதாவது ஒருமைகளாக இருக்கின்றன. வேறொரு வகையிலே சொல்வதாக இருந்தால் அவைகள் எண்களாக இருக்கும். இந்த எண்கள் மாறுகின்ற பொழுது அவை வேறு வேறு சமன்பாடுகளை குறிப்பதாக இருக்கும். உதாரணமாக மாணவர்களே, இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த கோட்டுக்கு ஒரு சமன்பாடும் இந்த கோடு சற்று மாறுகின்ற பொழுது இன்னும் ஒரு சமன்பாடும் என்றவாறு வெவ்வேறு சமன்பாடுகள் அமைவதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அந்த சமன்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது பார்த்து கொள்ளுவோம். இந்த சமன்பாட்டினை நாங்கள் எங்களுக்கு தேவையான வடிவங்களில் மாற்றி நாங்கள் வெவ்வேறு சமன்பாடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இதுதான் நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்ற சமன்பாடு. இந்த சமன்பாட்டினை வெவ்வேறு வடிவங்களில் மாற்றுதல் என்றால், உதாரணமாக மாணவ மாணவிகளே, நீங்கள் கற்றிருக்கின்ற விடயங்களாக இவ்வாறு ஒரு சமன்பாடு செல்லுகின்ற பொழுது இங்கே வெட்டுகின்ற புள்ளியின் ஆள்கூறுகள் a, b ஆக இருக்குமாக இருந்தால் இதனுடைய சமன்பாடு நாங்கள் எக்ஸின் கீழ் a சக yன் கீழ் b சமன் 1 என்றவாறு ஒரு சமன்பாட்டினை நாங்கள் ஏற்கனவே கற்று வைத்திருக்கின்றோம். அதே போன்று இன்னும் ஒரு வகையிலும் நாங்கள் y சமன் mx சக c என்றவாறும் நாங்கள் சமன்பாடுகளை பெற்று வைத்திருக்கின்றோம். ஆகவே இங்கே இருக்கின்ற இந்த பொது சமன்பாட்டை நாங்கள் எங்களுக்கு தேவையான வடிவங்களுக்கு ஏற்ப மாற்றி மாற்றி பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக மாணவர்களே, இங்கு நீங்கள் கவனிப்பீர்களாக இருந்தால் பாருங்கள், Lx சக my சக n சமன் 0 என்பதிலே நான் yயை எழுவாயாக மாற்றுவேனாக இருந்தால் எனக்கு கிடைக்கின்ற பெருமானமாக y ஆனது மறை எல்லின் கீழ் m, அதே போன்று சக மறை எண்ணின் கீழ் எனக்கு கிடைக்கின்றதாக m என்பது கிடைக்கும். இதுதான் y சமன் mx சக c வடிவிலான ஒரு சமன்பாடாக இருக்கின்றது. ஆகவே இந்த சமன்பாட்டினை எங்களுக்கு தேவையான வடிவங்களுக்கு நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அவ்வாறு மாற்றிக்கொள்கின்ற முறைகள் பற்றி நாங்கள் தேவைப்படுகின்ற இடங்களிலே பார்த்து கொள்ளுவோம். மேலும் மாணவ மாணவிகளே, நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமாக இப்பொழுது நாங்கள்
சமாந்தரமற்ற இரு நேர்கோடுகள் இடைவட்டும் புள்ளியினுடைய ஆள்கூறுகளை பார்க்க இருக்கின்றோம். சமாந்தரமற்ற நேர்கோடுகள் என்று ஏன் நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால், நேர்கோடுகள் சமாந்தரமாக இருக்குமாக இருந்தால் அவை ஒரு புள்ளியில் இடைவெட்டாது என்பது தெளிவான ஒன்று. ஆகவேதான் மாணவ மாணவிகளை நாங்கள் கதைக்கின்ற பொழுது சமாந்தரமற்ற இரு நேர்கோடுகள் இடைவெட்டும் புள்ளியின் ஆள்கூறுகளை பற்றி நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். பாருங்கள், L1 என்பது ஒரு கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கின்றது. A1x சக B2y சக C = 0 என்பதும், அதே போன்று L2 என்பது இன்னும் ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கின்றது. இது L2 என்பது இன்னும் ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கின்றது. இரண்டு நேர்கோடுகளும் இடைவெட்டுகின்ற ஒரு புள்ளியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பாருங்கள், இரண்டு நேர்கோடுகள் இங்கே கீறியிருக்கின்றோம். இவை இடைவெட்டுகின்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகளை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு அந்த இரண்டு நேர்கோடுகளினுடைய சமன்பாடுகளும் எங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். ஆகவே இரண்டு நேர்கோடுகளின் சமன்பாடுகளை நான் குறித்திருக்கின்றேன். அவை வெட்டுகின்ற புள்ளி அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வெட்டுகின்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகள் x1, y1 என்று நான் எடுத்திருக்கின்றேன். அவ்வாறு தான் எடுக்க வேண்டும் என்பதல்ல, நீங்கள் வேறு ஆள்கூறுகளையும் நீங்கள் அதற்கு எடுத்துக்கொள்ள முடியும். எடுத்துக்கொண்டு இந்த ஏஐ நாங்கள் எவ்வாறு காண்பது என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கு மாணவ மாணவிகளே இரண்டு ஒருங்கமை சமன்பாடுகள் இருக்கின்றன. அதாவது L1 = 0 என்பதும் அதே போன்று L2 = 0 என்றும் இரண்டு சமன்பாடுகள் இருக்கின்றன. இரண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த ஏயினுடைய ஆள்கூறுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இரண்டு சமன்பாடுகளும் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால், உதாரணமாக மாணவர்களே 2x சக 3y = 12 என்பது ஒரு சமன்பாடாகவும், 3x சக 2y = 13 என்பது இன்னும் ஒரு சமன்பாடாகவும் இருப்பின், இந்த இரண்டு சமன்பாடுகளையும் தீர்ப்பதன் மூலம் ஏயினுடைய ஆள்கூறுகளை உங்களால் இலகுவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்வது என்னவென்றால், இரண்டு நேர்கோடுகளின் சமன்பாடுகள் தரப்படுகின்ற இடத்து அந்த இரண்டு நேர்கோடுகளின் சமன்பாடுகளையும், அதாவது தரப்பட்ட ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் x, yன் பெருமானங்களை கண்டுகொள்ள முடியும். நாங்கள் கண்டுகொள்ளுகின்ற எக்ஸினுடைய பெருமானமானது நேர்கோடுகள் இடைவெட்டுகின்ற புள்ளியின் x ஆள்கூறாகவும், நாங்கள் கண்டுகொள்ளுகின்ற yயின் பெருமானமானது நேர்கோடுகள் இடைவெட்டுகின்ற புள்ளியின் y ஆள்கூறாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். இப்பொழுது பாருங்கள், ஒரு உதாரணத்தை நாங்கள் செய்து கொள்வோம். இரண்டு நேர்கோடுகள் தந்திருக்கின்றோம் உங்களுக்கு. 2x y = 5 = 0 என்பது ஒரு நேர்கோடு. அதே போன்று 3x சக y = 10 = 0 என்பது இன்னும் ஒரு நேர்கோடு. இந்த இரண்டு நேர்கோடுகளும் இடைவெட்டும் புள்ளியினுடைய ஆள்கூறுகளை கேட்டிருக்கின்றார்கள். இந்த நேர்கோடு என்பது முடிவின்றி செல்லுகின்ற ஒன்றாக இருக்கின்ற அதேவேளை அவற்றிற்கு இருக்கின்ற சமன்பாடுகள் அங்கே தந்திருக்கின்றோம். இந்த சமன்பாடுகள் என்பது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல நேர்கோட்டிலே இருக்கின்ற x, y என்ற ஆள்கூறுகளுக்கு இடையிலான தொடர்பாக இருக்கின்றது. பாருங்கள், இரண்டு நேர்கோடுகள் இடைவெட்டுகின்ற மாதிரி நான் கீறிக்கொள்ள வேண்டும். ஏன் சமாந்தரமான நேர்கோடுகள் இடைவெட்டுகின்ற பொழுது அவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் அமைய மாட்டாது. ஆகவே சமாந்தரமற்ற நேர்கோடுகள் தான் இடைவெட்டும். ஆகவே தான் நீங்கள் சமாந்தரமற்ற இரண்டு இடைவெட்டுகின்ற கோடுகளை நாங்கள் கீறிக்கொண்டிருக்கின்றோம். இங்கு பாருங்கள், இடைவெட்டுகின்ற புள்ளியின் புள்ளியினை நான் A என்று போடுவேனாக இருந்தால் A என்ற புள்ளியினுடைய ஆள்கூரை நான் கண்டுகொள்ள வேண்டும். இரண்டு சமன்பாடுகளை நான் குறித்திருக்கின்றேன். L1 என்பது ஒன்றாகவும் L2 என்பது ஒன்றாகவும் இருக்கின்றது. ஏற்கனவே நான் உங்களிடம் கூறியது போல இந்த ரெண்டு நேர்கோடுகளின் சமன்பாடுகளையும் தீர்ப்பதன் மூலம் ஏயின் ஆள்கூரை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், இது ஒரு கோட்டினுடைய சமன்பாடாக இருக்கின்றது, இன்னும் ஒரு கோட்டினுடைய சமன்பாடாக மற்றது இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் கூட்டுவதன் மூலம் எங்களுக்கு எக்ஸினுடைய பெருமானம் கிடைக்கும். அதே போன்று எக்ஸினுடைய பெருமானத்தை நாங்கள் பிரதியிடுவோமாக இருந்தால் எக்ஸை கணித்த பின்னர் எங்களிடம் இருக்கின்ற முதலாவது சமன்பாட்டை நாங்கள் பிரதியிடுவோமாக இருந்தால் எங்களுக்கு yனுடைய பெருமானம் கிடைக்கும். ஆகவே yனுடைய பெருமானம் கிடைத்த பின்னர் நீங்கள் அந்த ஆள்கூறுகளை நீங்கள் பிரதியிட்டு கொள்ள வேண்டும். இதனை நீங்கள் செய்கின்ற பொழுது இது உங்களுக்கு முதலாவது சமன்பாடாக இருக்கும். அதே போன்று இது இரண்டாவது சமன்பாடாக இருக்கின்றது. முதலாம் சமன்பாட்டையும் நான் இரண்டாம் சமன்பாட்டையும் கூட்டுகின்ற பொழுது எனக்கு 5x என்று கிடைக்கின்றது. ஆகவே x = 3.
பின்னர் எக்ஸின் பெருமானத்தை நான் முதலாவதிலே பிரதியிடுகின்ற பொழுது ஒன்றில் நான் பிரதியிடுகின்ற பொழுது எனக்கு 2x-க்காக 6 சயவாய் சய 5 என்று வருகின்றது. அதை நான் சுருக்குவேனாக இருந்தால் எனக்கு கிடைக்கின்ற பெருமானமாக y= 1 இருக்கின்றது. ஆகவே அந்த புள்ளி ஏயினுடைய ஆள்கூறுகள் 3,1 கிடைக்கும். மாணவ மாணவிகளை இந்த ஆள்கூட்டினை நீங்கள் பெற்றுக்கொண்ட பின்னர் நீங்கள் ஒரு முறை உங்களை சரிபார்த்து கொள்ளலாம். அதாவது ஆரம்ப காலங்களிலே இந்த பாடத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது இது சரியாக அமைகின்றதா என்பதை சரிபார்த்து கொள்வதற்காக இந்த சமன்பாட்டிலே இந்த ஆள்கூட்டினை நீங்கள் பிரதியிட்டு பார்த்து கொள்ள முடியும். இங்கு பாருங்கள் 3x சக y சய 10 = 0 இந்த ஆள்கூறுகளை நீங்கள் பிரதியிடுகின்ற பொழுது 9 சக 1 சய 10 என்று கிடைக்கும். நீங்கள் இதனை சுருக்கி இதனை சுருக்கி பார்க்கின்ற பொழுது 0 கிடைக்கின்றது. ஆகவே இந்த 3,1 ஆனது இந்த கோட்டில் இருக்கின்றது. அதே போன்று இதிலும் நீங்கள் பிரதியிடுவீர்களாக இருந்தால் 3 சய 1 சய 5 என்று கிடைக்கும். இதனை நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் இதுவும் 0 என்று கிடைக்கின்றது. ஆகவே நீங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் நாங்கள் கணித்தது சரி அல்லது உங்களது கணிப்புகள் சரி என்று. மாணவ மாணவிகளாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இவ்வாறு கணித்தால் மாத்திரம் போதுமானது, அதனை பிரதியிட்டு பார்த்தல் அவசியம் இல்லை. ஆயினும் இந்த பாடத்தை நீங்கள் கற்க தொடங்குகின்ற ஆரம்ப காலங்களிலே உங்களுக்கு வருகின்ற சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு முறை நீங்கள் உங்களை சரிபார்த்து கொள்ள முடியும். ஆகவே தான் அதனை நான் ஒரு முறை பிரதியிட்டு காட்டியிருக்கின்றேன். மாணவ மாணவிகளை அடுத்த விடயங்களை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் இங்கு பாருங்கள், y-க்கு சமாந்தரமல்லாத ஒன்றுக்கொன்று சமாந்தரமான நேர்கோடுகளின் இயல்புகளை நாங்கள் ஆராய இருக்கின்றோம். இங்கு நீங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருப்பது இந்த y-க்கு சமாந்தரம் அல்லாத என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் y-க்கு சமாந்தரம் என்று நீங்கள் சொல்லுவீர்களாக இருந்தால் அங்கு வருகின்ற விடயங்கள் சற்று வித்தியாசமானவையாக இருக்கும். ஆகவேதான் y-க்கு சமாந்தரம் அல்லாத ஒன்றுக்கொன்று சமாந்தரமான நேர்கோடுகளின் இயல்புகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், 2 நேர்கோடுகள், ஒன்று a 1x சக b 1y சக c1 = 0 என்பதும், அடுத்ததாக L2 a 2x சக b 2y சக c2 = 0 என்பதும் 2 நேர்கோடுகள் தந்திருக்கின்றார்கள். ஆகவே இங்கே தரப்பட்ட இந்த கோடு L1 படித்திறனை எங்களுக்கு கணிக்க தெரியும். இந்த கோடு L1 படித்திறன் என்பது நாங்கள் y = mx சக c என்று மாற்றுகின்ற பொழுது பெறப்படுவதாக இருக்கும். ஆகவே மறை a1 b1 என்பது L1 படித்திறனாக இருக்கின்றது. அதே போன்று L2 படித்திறனாக மறை a2 b2 ஆக இருக்கின்றது. ஆகவே 2 படித்திறன்களை நாங்கள் கண்டு வைத்திருக்கின்றோம். ஒன்று m1 ஆக இருக்கின்ற அதே வேளை மற்றது m2 ஆக இருக்கின்றது. மாணவ மாணவிகளாகி எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது 2 நேர்கோடுகள் சமாந்தரமாக அமைய வேண்டுமாக இருந்தால் அவை x அச்சுடன் அமைக்கின்ற சாய்வுகளின் அளவுகள் சமனாக இருத்தல் வேண்டும் என்பது நாங்கள் ஏற்கனவே கற்று வைத்திருக்கின்ற ஒன்று. ஆகவே அந்த சாய்வு தீட்டாவாக இருந்தால் அதனுடைய tan பெருமானத்தை தான் நான் படித்திறன் என்று சொல்லுகின்றேன். ஆகவே அந்த தீட்டாக்கள் சமனாக இருக்கின்ற பொழுது, இரண்டுமே ஒரே கோணமான தீட்டாவாக இருக்கின்ற பொழுது அவற்றின் tan பெருமானங்களும் சமனாக இருக்கும். அதாவது சாய்வுகள் சமனாக இருக்கின்ற பொழுது சாய்வுகளின் tan பெருமானங்கள் சமனாக இருக்கும். இந்த சாய்வுகளின் tan பெருமானங்களைத்தான் நாங்கள் படித்திறன் என்று சொல்லுகின்றோம். ஆகவே அந்த படித்திறன்கள் சமனாக இருக்கும். ஆகவே இங்கு படித்திறன் என்று நான் குறித்திருக்கின்ற m1ம் அதே போன்று m2வும் சமனாக இருக்க போகின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது என்று பார்த்து கொள்ளுவோம். பாருங்கள், 2 நேர்கோடுகளும் சமாந்தரமாகும் போது படித்திறன்கள் சமனாகும். ஆகவே படித்திறன்கள் சமனாகின்ற காரணத்தினால் m1 பெருமானம் m2க்கு சமனாக இருக்கின்றது. ஆகவே m1 என்பது என்ன, மறை a1 b1 என்பது, அதே போன்று m2 என்பது மறை a2 b2 என்பது. அதனை நாங்கள் சுருக்குவோமாக இருந்தால் a1 a2 என்பது b1 b2 என்று கிடைக்கும். ஏன் இவ்வாறு வைத்திருக்காமல் நான் இவ்வாறு வைத்திருக்கின்றேன் என்றால், அவ்வாறு வைத்திருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. இவ்வாறு வைத்திருப்பது, முதலாவதாக வைத்திருப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இவ்வாறு வைத்திருக்கின்ற பொழுது எங்களுக்கு சில விசேடங்கள் இருக்கின்றன. அதாவது a1 என்பது என்ன, முதலாவதாக நாங்கள் எழுதிய கோட்டினுடைய எக்ஸினுடைய
குணகமாக இருக்கும். அதாவது a1 x சக b1 y என்று எழுதியிருந்தோம். முதலாம் சமன்பாட்டிலே எக்ஸினுடைய குணகமாக a1 இருக்கின்ற அதே வேளை இரண்டாம் சமன்பாட்டிலே எக்ஸினுடைய குணகமாக a2 இருக்க போகின்றது. ஆகவே இந்த a1ற்கும் இந்த a2ற்கும், அதாவது முதலாம் சமன்பாட்டில் இருக்கின்ற எக்ஸின் குணகத்திற்கும் இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கின்ற எக்ஸின் குணகத்துக்கும் இடையிலான விகிதம் முதலாம் சமன்பாட்டில் இருக்கின்ற yயின் குணகத்துக்கும் இரண்டாம் சமன்பாட்டில் இருக்கின்ற yயின் குணகத்துக்கும் இடையிலான விகிதத்திற்கு சமனாக இருக்கும். இதிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், இங்கு பாருங்கள் 2x சக 3y என்ற ஒரு சமன்பாடு தரப்படுகின்ற பொழுது இங்கு ஏதாவது ரெண்டு வந்து கொள்ள முடியும். இதற்கு சமாந்தரமான கோடு என்று கேட்டால் நாங்கள் 4x என்று எழுதுவோமாக இருந்தால், இங்கு பாருங்கள் இந்த விகிதத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். 2 4 ஆகின்ற பொழுது 3 ஆனது 6 ஆக வரும். சக இங்கு இருப்பது C1 ஆக இருக்கலாம், அங்கு இருப்பது C2 ஆக இருக்கலாம். எங்களுக்கு இந்த C1, C2க்களை பற்றி கவலை கிடையாது. சமாந்தரம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த குணகங்களுக்கு இடையிலான விகிதம் சமனாக இருக்கும். அதே போன்று இன்னும் ஒரு கோடு என்றால், நாங்கள் 3x என்று எழுதுவோமாக இருந்தால் இந்த 2ஆனது 3 ஆகின்ற பொழுது 1.5 பெருக்கப்படுகின்றது. ஆகவே அங்கு 4.5y என்று வர வேண்டும். ஆகவே இவ்வாறு எழுதுதல் இலகு என்ற காரணத்தினால்தான் நாங்கள் இவ்வாறு a1/a2 என்பது b1/b2 என்று வைத்திருக்கின்றோம். மாணவ மாணவிகளாகிய நாங்கள் இந்த இடத்திலே மேலதிகமாக ஒரு விடயத்தை கவனித்து கொள்ள வேண்டும். 2 நேர்கோடுகள் சமாந்தரம் என்று சொன்னால் இவ்வாறு தான் சமாந்தரத்தை நாங்கள் வழமையாக குறிப்பது வழக்கம். இவ்வாறு குறிக்கின்ற பொழுது இந்த கோடு அதற்கு வெளியில் உள்ள இன்னொரு கோட்டுக்கு சமாந்தரமாவது போல அந்த கோடு அதே கோட்டுக்கும் சமாந்தரமாகின்ற ஒரு நிலைமையும் இருக்கின்றது. அந்த நிலைமையினை நாங்கள் எவ்வாறு கையாளுகின்றது என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொள்வோம். பாருங்கள், மேலே 2 சமன்பாடுகள் மூலமும் ஒரே நேர்கோடு வகை குறிக்கப்படும் எனின், இங்கு ஒரே நேர்கோடு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரே நேர்கோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரே நேர்கோடு என்றால் இந்த 2 கோடுகளும் சமாந்தரம், இவை ஒரே நேர்கோடுகள் அல்ல. இந்த கோடு, அதாவது L1 = 0 என்ற கோடு L1 = 0 என்ற கோட்டுக்கே சமாந்தரமாக வருகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது என்ன நடக்க வேண்டும் என்றால், அந்த வெட்டுத்துண்டுகளும் சமனாக வந்தால்தான் எங்களுக்கு அவ்வாறு நடக்கும். அதாவது பாருங்கள், L1, L2 என்ற நேர்கோடுகளின் வெட்டுத்துண்டுகள் முறையே மறை C1/B1 அதே போன்று மறை C2/B2 ஆக இருக்கும். இதை எவ்வாறு கண்டோம் என்றும் நீங்கள் யோசிக்கக்கூடும். இதனை எவ்வாறு காண்பதென்றால், மாணவர்களே, L1x சக a1x சக b1y சக C1 என்று சொன்னால், நாங்கள் வெட்டுத்துண்டை காண வேண்டுமாக இருந்தால் இந்த yயை காண வேண்டும். yயை நாங்கள் காணுகின்ற பொழுது மறை a1/b1 தரம் x சக மறை C1/a1 என்பது கிடைக்கும். ஆகவே அதுதான் ஒரு நேர்கோட்டினுடைய வெட்டுத்துண்டாக இருக்கும். அதுதான் இங்கு நான் குறித்திருக்கின்றேன். ஒரு நேர்கோட்டினுடைய வெட்டுத்துண்டு மறை C1/B1, அதே போன்று மற்ற வெட்டுத்துண்டு மறை C2/B2. இரண்டுமே ஒரே நேர்கோடுகள் என்று சொன்னால் அவை வெட்டுகின்ற இடம் ஒரே இடமாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு வெட்டுகின்ற இடம் ஒரே இடமாக இருக்கின்ற பொழுது இந்த மறை C1/B1 என்ற விகிதம் மறை C2/B2 என்ற விகிதத்துக்கு சமனாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு சமனாக இருக்கின்ற பொழுது நாங்கள் இதனை குறுக்கால பெருக்கி மாற்றுவோமாக இருந்தால் இந்த B1/B2 என்ற விகிதம் C1/C2 என்ற விகிதத்துக்கு சமனாக வரும். ஆனால் ஏற்கனவே நாங்கள் இந்த A1/A2 என்ற விகிதம்
B1 கீழ் B2 என்ற விகிதத்திற்கு சமன் என்று நிறுவியிருக்கின்றோம். எவ்வாறு? சமாந்தரம் என்று சொல்லுகின்ற பொழுது. ஆகவே இங்கும் பாருங்கள் B1 கீழ் B2 இருக்கின்றது. இந்த B1 கீழ் B2 ஆனது நாங்கள் ஏற்கனவே நிறுவியதன்படி A1 கீழ் A2 ஆக இருக்கும். ஆகவே A1 கீழ் A2 ஆனது B1 கீழ் B2 என்பது ஏற்கனவே நாங்கள் நிறுவியிருக்கின்ற ஒன்று. இப்பொழுது நாங்கள் B1 கீழ் B2 சமன் C1 கீழ் C2 என்று இப்பொழுது நிறுவியிருக்கின்றோம். ஆகவே இரண்டையும் சேர்த்து எழுதுகின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற விடையாக A1 கீழ் A2 சமன் B1 கீழ் B2 சமன் C1 கீழ் C2. அதாவது A1க்கும் A2க்கும் இடையிலான விகிதம், B1க்கும் B2க்கும் இடையிலான விகிதம், C1க்கும் C2க்கும் இடையிலான விகிதம் மூன்றுமே சமனாக இருக்கும். உதாரணமாக 2x சக 3y சக 5 என்று சொன்னால் இதற்கு சமாந்தரமான நேர்கோடு என்பது 4x சக 6y சக அங்காலே ஏதாவது எண் வரக்கூடும். ஆனால் மறுகரையிலே 10 என்ற எண் வருமாக இருந்தால் இந்த இரண்டு நேர்கோடுகளுமே ஒரே நேர்கோட்டையே குறிக்கும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். 2 4 ஆகி இருக்கின்றது, 3 6 ஆகி இருக்கின்றது, 5 10 ஆகி இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொன்றுமே இருமடங்கு ஆகி இருக்கின்ற பொழுது இரண்டு நேர்கோடுகளுமே ஒன்றையே குறிக்கும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதே போன்ற எண்ணக்கரு ஒன்றைத்தான் நாங்கள் ஒருங்கமை சமன்பாடுகளிலும் வைத்திருக்கின்றோம். ஒருங்கமை சமன்பாடுகளை நாங்கள் தீர்க்கின்ற பொழுது இவ்வாறு 2x சக 3y சக 5, 4x சக 6y சக 10 என்று இரண்டு சமன்பாடுகள் கிடைக்குமாக இருந்தால் அதை நாங்கள் ஆள்கூட்டு கேத்திர கணிதத்துடன் ஒப்பிடுகின்ற பொழுது இரண்டுமே ஒரே நேர்கோடாக இருக்கும். ஆகவே இரண்டுமே இடைவெட்டுமா என்று கேட்டால் இல்லை. ஆகவே தான் இவ்வாறு வருகின்ற இடங்களிலே இடைவெட்டுகின்ற புள்ளியினை நாங்கள் கணித்து கொள்ள முடியாது என்பதை மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் மேலும் தொடர்ந்து விடயங்களை பார்ப்போம். பாருங்கள், ax சக by சக c சமன் 0 என்ற நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக தரப்பட்ட புள்ளி ஒன்றினூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு. மாணவ மாணவிகளை ஏற்கனவே நாங்கள் விடயங்களை கற்று வைத்திருக்கின்றோம். ஒரு நேர்கோடு அந்த நேர்கோடுக்கு சமாந்தரமாக என்று சொல்லப்படுகின்ற பொழுது அங்கு ஒரு தரவு கிடைக்கின்றது. எங்களுக்கு ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு இரண்டு விடயங்கள் தேவை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், எங்களுக்கு இரண்டு விடயங்கள் தேவைப்படும். அந்த இரண்டு விடயங்களையும் நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்று சொன்னால், ஒன்று பாருங்கள், இந்த சமாந்தரம் என்று சொல்வதிலே இருந்து ஒரு விடயத்தையும் தரப்பட்ட புள்ளி என்று சொல்வதிலிருந்து இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே சமாந்தரம் என்று சொன்னால் அதனுடைய கருத்து படித்திறன்கள் சமனாக இருக்கும், அல்லது இதே போன்ற குணகங்களுக்கு விகிதமான இன்னும் ஒரு சமன்பாடு எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அவ்வாறு கிடைக்கின்ற பொழுது, அதாவது ax சக by என்று சொன்னால் இதே போன்று அல்லது இதற்கு விகித சமனான இன்னும் ஒரு சமன்பாடு எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது, இறுதியாக வருகின்ற அந்த c அல்லது வேறு ஒரு மாறிலி வருகின்ற பொழுது அதனை எங்களுக்கு காண வேண்டியதாக இருக்கும். அதற்கு நாங்கள் இந்த தரப்பட்ட புள்ளி என்பதை பாவிக்க வேண்டும். பாருங்கள், ax சக by சக c சமன் 0 என்ற நேர்கோட்டினதும் ax சக by சக k சமன் 0 என்ற நேர்கோட்டினதும் படித்திறன்கள் சமனாவதால் என்ற நேர்கோட்டினால் தரப்படுவது, அதாவது இந்த நேர்கோட்டினால் தரப்படுவது முதலாவது நேர்கோட்டிற்கு சமாந்தரமான நேர்கோடு என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கின்றது. ஆகவே அதனை எவ்வாறு காண்பது என்பது குறித்தும் நீங்கள் ஒரு முறை கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இங்கு நாங்கள் இன்னுமொரு மறைகளை செய்திருக்கின்றேன். ax சக by சக c சமன் 0 என்ற நேர்கோட்டுக்கு சமாந்தரமான நேர்கோட்டினுடைய படித்திறன் மறை a இன் கீழ் b. ஆகவே மறை a இன் கீழ் b ஆக இருக்கின்ற பொழுது தரப்பட்டுள்ள புள்ளி x1, y1 ஒரு புள்ளி தரப்பட்டுள்ள புள்ளியாக இருக்கின்ற பொழுது நேர்கோட்டினுடைய சமன்பாடு என்றால் என்ன? தரப்பட்ட புள்ளி இருக்கின்ற பொழுது இங்கு x1, y1 இருக்கின்ற பொழுது
இந்த கோட்டிலே இருக்கின்ற யாதும் ஒரு மாறும் புள்ளியினுடைய ஆள்கூறுகளை எடுத்து இந்த மாறும் புள்ளியினுடைய x, y ஆள்கூறுகளுக்கு இடையிலான தொடர்பை கொடுத்தலே இந்த நேர்கோட்டின் சமன்பாடு என்று நாங்கள் வரையறுத்து வைத்திருக்கின்றோம். ஆகவே இது மாறும் புள்ளி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நேர்கோட்டின் சமன்பாடு நாங்கள் காண்பதற்கு இந்த படித்திறனை சமன் செய்ய வேண்டும். இந்த படித்திறனை சமன் செய்கின்ற பொழுது, அதாவது படித்திறன்கள் ஏற்கனவே தந்திருக்கின்றார்கள், அதனை நான் சமன் செய்கின்ற பொழுது எனக்கு அந்த கோட்டினுடைய சமன்பாடு கிடைக்கப் போகின்றது. பாருங்கள், y y1 கீழ் இதனை நாங்கள் கீழே போடுகின்ற பொழுது x x1 படித்திறனாக இருக்கும். இதனை நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் இதனை இவ்வாறு தான் நீங்கள் எழுத வேண்டும் என்பது அல்ல மாணவிகளே. நீங்கள் இவ்வாறும் எழுதியிருக்க முடியும். y y1 கீழ் x x1 சமன் மறை a கீழ் b என்றவாறும் எழுதியும் நீங்கள் சுருக்கி இருக்கலாம். அவ்வாறு எழுதியிருந்தாலும் இதுதான் வரும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. பாருங்கள், பெறப்பட்ட சமன்பாடு இங்கு நான் உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். இந்த சமன்பாட்டை நாங்கள் மேலும் சுருக்குவமாக இருந்தால் மாணவிகளே, எங்களுக்கு கிடைக்கின்ற விடையாக y சமன் மறை a கீழ் b தரம் x சக y1 சக a கீழ் b தர x1 என்பது எங்களுக்கு கிடைக்கின்ற விடையாக இருக்கும். இதனை ஒரு முறை நீங்கள் சுருக்கி பார்த்து கொள்ள முடியும். இவ்வாறு நீங்கள் சுருக்கி பார்த்து கொள்வீர்களாக இருந்தால் அந்த சமன்பாடு எங்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல மாணவிகள், நீங்கள் வேறு ஒரு முறையினையும் பாவித்து கொண்டிருக்க முடியும். அதாவது இங்கே ax சக by சக c என்பதால் நாங்கள் இந்த சமன்பாட்டினை சமாந்தரமான கோடாக ax சக by சக c1 சமன் 0 என்று போட்டிருக்க முடியும். மேலும் இங்கு தரப்பட்ட புள்ளிகள் x1 y1 ஐ நாங்கள் பிரதியிடுகின்ற பொழுது எங்களுக்கு ax1 சக by1 சக c1 என்பது கிடைக்கும். ஆகவே இந்த c1 பெருமானமாக எங்களுக்கு மறை a1x சக b1y என்பது கிடைக்கும். ஆகவே அதனை பிரதியிடுவதன் மூலமும் நாங்கள் அந்த கோட்டினுடைய சமன்பாட்டை கண்டு கொண்டிருக்க முடியும். மாணவிகள், ஏதோ ஒரு முறையினை கைக்கொள்ளுங்கள், உங்களது விடைகளை செய்து பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு செய்து பார்த்து கொள்ளுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு உரிய தெளிவு கிடைக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆகவே இதுதான் தேவையான சமன்பாடாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் மேலதிகம் ஒரு உதாரணத்தை பார்த்து கொள்வோம் மாணவிகளே. 3x சக 2y சக 5 சமன் 0 என்ற நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக a மறை 1, 2 என்ற புள்ளியினூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க என்று கேட்கப்படுகின்ற பொழுது அதனை எவ்வாறு காண்பது என்று பார்த்து கொள்ளுவோம். பாருங்கள், இந்த நேர்கோட்டுக்கு சமாந்தரமான நேர்கோடு என்று சொன்னால் அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை நான் 3x சக 2y சக k என்று நான் குறித்து கொள்ள முடியும். இங்கு மறை 5 இருந்தது, ஆனால் நான் இங்கு மறையை குறிக்க வேண்டும் என்பதல்ல, நான் k என்ற ஒன்றை நான் போட்டுக்கொள்வேனாக இருந்தால் அந்த kயை நான் காண வேண்டியதாக இருக்கும். அந்த kயை எவ்வாறு காண்பது என்பதை நாங்கள் ஒரு முறை பழகிக்கொள்ள வேண்டும். kயை நாங்கள் காண்பதற்கு எங்களுக்கு தரப்பட்ட புள்ளி தெரிந்தால் நாங்கள் kயினை கண்டுகொள்ள முடியும், அல்லது வேறு ஏதாவது விடயங்கள் தரப்பட்டிருந்தாலும் நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இது மறை 1, 2 என்ற புள்ளியினூடாக செல்வதால் அந்த ஆள்கூறுகளை நாங்கள் அங்கே பிரதியிடுகின்ற பொழுது பாருங்கள், 3 தரம் எக்ஸுக்காக மறை 1 சக 2 தர வையுக்காக 2 சக கேயை நான் பிரதியிடுவேனாக இருந்தால் எனக்கு கேக்கு கிடைக்கின்ற பெருமானமாக மறை 1 அமைகின்றது. ஆகவே கே மறை 1 என்ற காரணத்தினால் நான் அதனை பிரதியிடுவேனாக இருந்தால் 3x சக 2y சக 5 சமன் 0 என்ற கோட்டுக்கு சமாந்தரமாக இந்த புள்ளியினோடு செல்லுகின்ற நேர்கோட்டினுடைய சமன்பாடு 3x சக 2y சக 1, அதாவது இங்கு கண்ட மறை 1 நான் கண்டிருக்கின்றேன். இந்த மறை 1ஐ நான் இந்த கேய்க்காக பிரதியிடுகின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற சமன்பாடாக 3x சக 2y சக 1 சமன் 0 என்று வருகின்றது. மேலும் மாணவிகளே, நாங்கள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமான நேர்கோடுகளை பார்த்தது போல ஒன்றுக்கொன்று செங்குத்தான நேர்கோடுகளின் இயல்புகள் பற்றியும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். செங்குத்தான நேர்கோடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், 2 நேர்கோடுகளை நான் எடுத்துக்கொள்கின்றேன். இந்த நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குமாக இருந்தால், அதாவது இங்கு b1 தர b2வினுடைய பெருமானம் 0 அல்லதாக அற்றதாக இருக்க வேண்டும். ஏன் அவ்வாறு அற்றதாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு முறை நாங்கள் நோக்கிக் கொள்ளுவோம். பாருங்கள், இந்த L1 என்ற நேர்கோட்டினுடைய படித்திறன் மறை a1 இன் கீழ் b1, அதே போன்று L2 என்ற நேர்கோட்டினுடைய படித்திறன்
மறை A2 இன் கீழ் B2 ஆக கிடைக்கும். ஆகவே L1, L2 என்ற இரண்டு நேர்கோடுகளினதும் படித்திறன்களின் பெருக்கம் எங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதாவது L1, L2 என்ற நேர்கோடுகள் செங்குத்து எனின் இந்த படித்திறன்களின் பெருக்கம் எனக்கு மறை 1 வர வேண்டும். இந்த படித்திறன்களின் பெருக்கம் மறை 1 வர வேண்டுமாக இருந்தால் என்ன நடக்கும் என்றும் நாங்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளுவோம். ஆகவே இந்த படித்திறன்களின் பெருக்கம் மறை 1 வருகின்ற பொழுதும் அல்லது இந்த B1 ஆனது 0 இருக்கின்ற பொழுதும் என்னென்ன விடயங்கள் நடக்கும் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எப்பொழுதுமே எங்களுக்கு இந்த A1 A2 சக B1 B2 சமன் 0 ஆக அமைவதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதாவது நாங்கள் சமாந்தரங்கள் கற்கின்ற பொழுது நாங்கள் பார்த்த விடயமாக A1க்கும் A2க்கும் இடையிலான விகிதம் B1க்கும் B2க்கும் இடையிலான விகிதத்துக்கு சமனாக வந்தது. அதே போன்று இங்கு இந்த A1 A2 பெருக்கம், அதே போன்று B1 B2 பெருக்கம் இரண்டையும் கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு வருகின்ற விடை 0 இருத்தல் வேண்டும். ஆகவே அதனை ஒரு முறை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு B1 சமன் 0 என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது இந்த B1 குணகம் 0 வருகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று பார்த்திருந்தோம். ஆகவே A2 சமன் 0 ஆகின்ற வேண்டும். ஆகவே அவ்வாறு ஆகின்ற பொழுதுதான் இந்த நிபந்தனை திருப்தியாகும். அதாவது பாருங்கள், B1 0 ஆகின்ற பொழுது B1 B2 0 இருக்கும். ஆகவே A2வும் 0 ஆகின்ற பொழுது A1 A2 0 இருக்கும். இரண்டுமே பூஜ்ஜியங்களாக வருகின்ற பொழுது அந்த கூட்டுத்தொகையும் 0 இருக்கும் என்பதை விளங்கிக் கொண்டு இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்து செல்லுவோம். பாருங்கள், இந்த இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பதற்கு தேவையான போதிய நிபந்தனையாக A1 சக A2 சக B1 சக B2 என்பது 0 இருத்தல் வேண்டும். இந்த நிபந்தனையினை ஒரு முறை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோமாக இருந்தால், இந்த கணக்குகளை செய்கின்ற பொழுது சமன்பாடுகளை எழுதுவது எங்களுக்கு சற்று இலகுவானதாக இருக்கும். இந்த நேர்கோட்டுக்கு செங்குத்தான ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை நான் காண்பதாக இருந்தால், எனக்கு தரப்பட்ட நேர்கோடு AX சக BY சக C இருக்கின்றது. இதற்கு செங்குத்தான கோடு என்றால் இது AX சக BY இருக்கின்ற பொழுது இந்த சமன்பாட்டினை நான் எழுத வேண்டுமாக இருந்தால் இது BX சய AY சக C1 சமன் 0 என்று எழுதி கொள்ள முடியும். அவ்வாறு எழுதி கொண்ட பின்னர் ஏன் இங்கு A இருக்கின்ற காரணத்தினால் இங்கு நான் Bயை போட்டிருக்கின்றேன். பெருக்கமானது AB வரும். அதே போன்று இங்கு B இருந்த காரணத்தினால் அங்கு மறை A போட்டிருக்கின்றேன். மறை AB வரும். ஆகவே நான் அதனை சுருக்குவேனாக இருந்தால் எனக்கு AB மறை AB அது 0 என்று கிடைக்கும். ஆகவே தான் நான் இந்த சமன்பாட்டை BX சய AY என்று போடுகின்றேன். உதாரணமாக பாருங்கள், 2x சக 3y சக 4 என்று சொன்னால், இதற்கு செங்குத்து என்று சொன்னால் x, yயின் குணகங்களை மாற்றி அடையாளத்தையும் மாற்றி எழுதுவோமாக இருந்தால் எங்களுக்கு அந்த செங்குத்தான கோடு கிடைக்கும். இங்கு பாருங்கள், xக்கு 2 இருந்தது, இங்கு yக்கு. அதே போன்று அங்கு yக்கு 3 இருந்தது, xக்கு. அதே போன்று ஒரு குணகத்தின் அடையாளத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் அந்த செங்குத்தான நேர்கோட்டினுடைய சமன்பாடு எனக்கு கிடைக்கும். ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்த்து கொள்வோம். செங்குத்தாக 1,1 என்ற புள்ளியூடாக செல்லுகின்ற நேர்கோட்டினுடைய சமன்பாட்டினை கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே பாருங்கள், இதற்கு சமாந்தரம் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு என்ன நாங்கள் பார்த்திருந்தோம் என்றால் இதே சமன்பாட்டினை எழுதி கொள்ள முடியும். செங்குத்து என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அந்த குணகங்களை மாற்றி எழுத முடியும். அதாவது 2y சய 7x சக என்றவாறு நாங்கள் எழுதி கொள்ள முடியும். அவ்வாறு எழுதி கொண்ட பின்னர் நாங்கள் அந்த மாறிலியினை கணிக்கலாம். அவ்வாறு கணித்து இந்த கோட்டினுடைய சமன்பாட்டை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆகவே அதனை ஒரு முறை கணித்து கொள்ளுங்கள் மாணவ மாணவிகளே. இப்பொழுது நாங்கள் மேலதிகமாக சில உதாரணங்களை பார்க்க இருக்கின்றோம். ஏயினுடைய ஆள்கூறு மறை 3,2, அதே போன்று பியினுடைய ஆள்கூறு 4, மறை 3, அதே போன்று சியினுடைய ஆள்கூறு 4,5 என்று தந்திருக்கின்றார்கள்.
இந்த புள்ளிகளை உச்சிகளாக உடைய முக்கோணி ஏபிசியினுடைய சில விடயங்களை கேட்டிருக்கின்றார்கள். அதாவது முக்கோணம் தந்திருந்தார்கள், 3 உச்சிகள் அந்த ஆள்கூறுகளுக்கு தரப்பட்டிருந்தது. பக்கம் பிசியினுடைய செங்குத்து இரு சமகூறாக்கியின் சமன்பாட்டை கேட்டிருந்தார்கள். அதே போன்று ஏயிலிருந்து பிசியின் செங்குத்து அடிக்கான தூரத்தை கேட்டிருந்தார்கள். அதே போன்று பிசிக்கு சமாந்தரமாக ஏ கூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு என்பவற்றை கேட்டிருந்தார்கள். இத்தகைய கணக்குகளை நாங்கள் அணுகுகின்ற பொழுது மாணவ மாணவிகளே, முதலாவதாக நாங்கள் தரப்பட்ட விடயங்களை உள்ளடக்கிய ஒரு படத்தினை நாங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் படம் ஒன்றை வரைகின்ற பொழுது பாருங்கள், அந்த படத்தினை நான் கீறியிருக்கின்றேன். ஏயினுடைய ஆள்கூறுகள் மறை 3,2, அதே போன்று பியினுடைய ஆள்கூறுகள் 4, மறை 3, சியினுடைய ஆள்கூறுகள் 4,5 என்று வருகின்ற பொழுது இங்கு நீங்கள் கவனிப்பவர்களாக இருந்தால் இங்கு பாருங்கள், பியினுடைய எக்ஸ் ஆள்கூறு அந்த சியினுடைய எக்ஸ் ஆள்கூறு இரண்டுமே சமனாக இருக்கின்றது. ஆகவே இரண்டுமே சமனாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பிசி என்ற கோடானது x=4 ஆக உடைய கோடாக இருக்கும். அதாவது பிசி என்ற கோட்டினுடைய சமன்பாடு x=4 ஆக இருக்கும். மாணவ மாணவிகளாகி நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த படத்தினை நீங்கள் வரைகின்ற பொழுது நீங்கள் இவ்வாறு சரியாகத்தான் ஆள்கூறுகளை போட்டு வரைய வேண்டும் என்ற தேவை உங்களுக்கு கிடையாது. நீங்கள் நினைத்த வாக்கிலே அல்லது நீங்கள் நினைக்கின்ற மாதிரிக்கு இந்த படத்தினை கீறிக்கொள்ள முடியும். நீங்கள் இந்த இடத்திலே ஏ என்ற ஆள்கூறை மறை 3,2 என்ற வாரம், இந்த இடத்திலே பி என்ற புள்ளியினுடைய ஆள்கூறை 4, மறை 3 என்ற வாரம், இன்னும் ஒரு இடத்திலே சி என்ற புள்ளியினுடைய ஆள்கூறை 4,5 என்ற வாரம் நீங்கள் குறித்து கொள்ள முடியும். ஆகவே அவ்வாறு தான் குறிக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் இதனை குறித்து கொண்ட பின்னர் உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்க வேண்டும், இந்த பிசி என்பது x=4 என்ற சமன்பாடு. ஏன் இந்த ஆள்கூறுகள் மாறவில்லை, எக்ஸ் ஆள்கூறுகள் மாறவில்லை. ஆகவே பிசி என்ற கோட்டினுடைய சமன்பாடு என்னவாக இருக்கும் என்பதை உங்களுக்கு கட்டாயமாக கூற தெரிந்திருத்தல் வேண்டும். பாருங்கள், நாங்கள் பிசியின் நடுப்புள்ளியை காணுகின்ற பொழுது எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது, நடுப்புள்ளியை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் அந்த நடுப்புள்ளியினுடைய எக்ஸ் ஆள்கூறு எப்பொழுதுமே 4 இருக்கும். அதே போன்று வையாள்கூறுகளை மாத்திரம் நாங்கள் கணித்தால் போதுமானது. ஆயினும் நான் வழமையான முறையிலே எக்ஸ் ஆள்கூறுகளின் கூட்டுத்தொகை 2ஆல் பிரித்து, அதே போன்று வையாள்கூறுகளின் கூட்டுத்தொகை 2ஆல் பிரித்து நான் அந்த பிசியினுடைய சமன்பாட்டினை கண்டிருக்கின்றேன். பிசியிற்கு செங்குத்தான ஜாதுமொரு நேர்கோட்டின் சமன்பாடு, அதாவது பிசி என்ற கோட்டிற்கு செங்குத்தாக இருக்கின்ற ஜாதுமொரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு வைசக k=0 இருக்கும். அதாவது எக்ஸ் என்ற நேர்கோடு, அதாவது x=4 என்று சொன்னால் x=4க்கு என்று சொல்லுகின்ற பொழுது நிலைக்குத்தான கோடு ஆக அமையும். அதாவது இது 4 இருந்தால் மற்றது 5 என்றவாறு வேறு விதமாக அமையும். அதாவது x= ஒரு λ என்று சொல்லுகின்ற பொழுது yஹுக்கு சமாந்தரமான கோடாக அமையும். இந்த கோட்டுக்கு செங்குத்தாக அமைகின்ற கோடு என்பது வைசக k ஆக இருக்கும். ஆகவே வைசக k ஆக இருக்கின்ற பொழுது நாங்கள் தேவையான விடயங்களை உட்புகுத்துவதன் மூலம் நாங்கள் அந்த பெருமானங்களை கண்டுகொள்ளலாம். பாருங்கள், D4,1 என்ற புள்ளிக்கூடாக செல்வதால், அதாவது இந்த வைசக k ஆனது 4,1 என்ற புள்ளிக்கூடாக செல்லுகின்றது. ஆகவே அதிலிருந்து நான் கேயினுடைய பெருமானத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். இந்த 4,1 என்ற புள்ளியை நான் பிரதியிடுவதாக இருந்தால் அந்த சமன்பாட்டிலே அங்கு y மாத்திரமே இருக்கின்றது. ஆகவே நான் பிரதியிடுகின்ற பொழுது எனக்கு கிடைப்பது 1 சக k=0 ஆக இருக்கும். ஆகவே அதிலிருந்து k=மறை 1 வரும். பக்கம் பிசி செங்குத்திருகூறாக்கியின் சமன்பாடு y=1 ஆகும். ஏன் y=1 என்றால் அங்கு அந்த டி என்ற புள்ளியினுடைய வையாள்குறை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் 1 இருக்கின்றது. ஆகவே அந்த சமன்பாடு y=1 ஆக இருக்கின்றது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதனை வைத்துக்கொண்டு மாணவ மாணவிகளை நாங்கள் மேலும் சில விடயங்களை பார்த்து கொள்வோம். பாருங்கள், ஏயிலிருந்து பிசியின் செங்குத்து அடிக்கான தூரம் என்று கேட்டிருந்தார்கள். இதுதான் அந்த ஏ என்ற புள்ளியாக இருக்கின்றது. இங்கு பிசி என்பது அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது.
இந்த பிசியினுடைய செங்குத்து அடி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஏ என்ற புள்ளியிலிருந்து பிசிக்கு நாங்கள் செங்குத்தை கீறுவோமாக இருந்தால் இங்கு எக்ஸ் ஆள்கூறானது 4ஆக இருக்கின்ற காரணத்தினால் இது 4ஆக இருக்கும். அதே போன்று இந்த வையாள்கூறு 2ஆக இருக்கின்ற காரணத்தினால் செங்குத்து என்பதால் அந்த வையாள்கூறும் 2ஆக இருக்கின்றது. ஆகவே இந்த நீளத்தை நான் காண வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம் முழுவதின் வர்க்கம் சக வையாள்கூறுகளின் வித்தியாசம் முழுவதின் வர்க்கம் இரண்டையும் கூட்டி அதற்கு நாங்கள் வர்க்கமூலத்தை கண்டுகொள்ள முடியும். அல்லது நீங்கள் நேரடியாகவே சொல்ல முடியும், இது மறை 3ஆக இருக்கின்றது, அது 4ஆக இருக்கின்றது. ஆகவே இந்த இடைத்தூரமானது மறை 3ற்கும் 4க்குமான இடைத்தூரமானது 7ஆக இருக்கும் என்றும் நீங்கள் கணித்து கொள்ள முடியும். பாருங்கள் எவ்வாறு கணிக்கின்றோம் என்று. ஈயினுடைய ஆள்கூறு 4,2 என்று போட்டிருக்கின்றேன். ஆகவே ஏயினுடைய நீளமானது 4 மறை 3 முழுவதின் வர்க்கம் சக 2 2 என்று சொன்னால் அதனை சுருக்குகின்ற பொழுது 4,3 7 என்று வருகின்றது. 7னுடைய வர்க்கம் 43. ஆகவே ஏஇயினுடைய பெருமானமாக 7 அலகுகள் எனக்கு கிடைக்கின்றது. அலகுகள் என்று சொல்வதன் கருத்து அந்த நீளம் எனக்கு சென்டிமீட்டரோ மீட்டரோ என்று தெரியாது, நாங்கள் எடுக்கின்ற அலகுகள் ஆக இருக்கின்றது. அடுத்ததாக பாருங்கள், பிசிக்கு சமாந்தரமாக ஏயிற்கூடாக செல்லும் கோட்டினுடைய சமன்பாட்டை கேட்டிருந்தார்கள். பிசி என்பது நான் கூறியிருக்கின்றேன், ஏ என்பது இதுதான் ஏ என்ற கோடாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஏ என்ற கூட்டினூடாக செல்லுகின்ற இதுக்கு சமாந்தரமாக செல்வது என்று கேட்டிருந்தால் இந்த கோட்டினுடைய சமன்பாடு ஆனது எக்ஸ் சமன் மறை 3 ஆக அமைவதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அதனை ஒரு முறை பார்த்து கொள்வோம் மாணவ மாணவிகளே. இங்கு பாருங்கள், எக்ஸ் சமன் மறை 3 என்பது அதற்கு சமாந்தரமாக செல்லுகின்ற அந்த கோட்டில் இருக்கின்ற ஒரு புள்ளியினுடைய ஆள்கூறுகளாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு மேலதிகமாக ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்து கொள்வோம். பாருங்கள், ஏ சமன் 3,4, பி சமன் 1,k, சி சமன் 4, மறை 3 எனும் புள்ளிகள் ஏபிசிடி ஒரு செவ்வகம் ஆறுமாறு புள்ளி டி அமைந்துள்ளது. ஏசியின் நடுப்புள்ளி இ ஆகும். பின்வருவனவற்றை காண்க என்று கேட்டிருக்கின்றார்கள். முதலாவது ஈயினுடைய ஆள்கூறு, அடுத்ததாக ஏபியின் படித்திறனை கேயிலே கேட்டிருக்கின்றார்கள். மேலும் கேக்கு சாத்தியமான பெருமானங்களை கேட்டிருக்கின்றார்கள். கே நேராகும்போது செவ்வகம் ஏபிசிடியின் பரப்பளவை கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதனை நான் ஏற்கனவே கூறியது போல இதற்கான ஒரு படத்தினை நான் கூறிக்கொள்ள வேண்டும். ஏயினுடைய ஆள்கூறுகள் 3,4, அதே போன்று பியினுடைய ஆள்கூறுகள் 1,k, சியினுடைய ஆள்கூறுகள் 4,3, டியினுடைய ஆள்கூறுகள் எங்களுக்கு காண முடியாது, தெரியாது. ஆனால் இது ஒரு செவ்வகம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். செவ்வகம் என்று சொல்லுகின்ற பொழுது இவை சமனாக இருப்பதோடு இந்த கோணங்கள் ஒவ்வொன்றுமே 90 வகையாக இருக்க போகின்றது. ஆகவே இந்த கோணங்கள் 90 வகையாக இருக்கின்ற பொழுது இந்த கோட்டினுடைய படித்திறனதும் இந்த கோட்டினது படித்திறனதும் பெருக்கம் மறை 1ஆக வரும். இந்த கோட்டினது படித்திறன் எங்களுக்கு காண முடியும், அதே போன்று இந்த கோட்டினது படித்திறனையும் காண முடியும். இரண்டுமே கேயிலே வரும். ஆனால் இரண்டையும் பெருக்குகின்ற பொழுது மறை 1 வரும் என்ற விடயத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களது கணக்குகளை அணுகப் போகின்றோம். பாருங்கள், முதலாவதாக அந்த இ என்ற புள்ளி நடுப்புள்ளியாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஈயினுடைய ஆள்கூறுகளை கண்டுகொள்வோம். ஈயினுடைய ஆள்கூறுகள் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டையும் கூட்டி 2ஆல் பிரிக்கின்ற பொழுது எனக்கு ஈயினுடைய ஆள்கூறாக 4 7 2 1 2 என்பது ஈயினுடைய ஆள்கூறுகளாக எனக்கு கிடைக்கின்றது. அடுத்ததாக எங்களிடம் நாங்கள் காண வேண்டிய விடயமாக ஏபியினுடைய படித்திறன் இருந்தது. இந்த ஏபியினுடைய படித்திறன் என்று சொன்னால் பாருங்கள், வையாள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம் என்பது வையாள்கூறுகளின் வித்தியாசம் 4/k/3 3/1 என்றால் எனக்கு கிடைக்கும் கீழே 2. அந்த 4னால் 2ஐ பெருக்குகின்ற பொழுது 2, அதே போன்று மறை k/2. நீங்கள் இவ்வாறு தான் எழுத வேண்டும் என்பது அல்ல மாணவ மாணவிகளே. நீங்கள் 4/k/2 என்று எழுதியிருந்தாலும் போதுமானது. ஆயினும் நான் இவ்வாறு ஒரு வேறுபாட்டை காட்டுவதற்காக உங்களுக்கு இவ்வாறு எழுதியிருக்கின்றேன். கட்டாயமாக இவ்வாறு தான் எழுத வேண்டும் என்ற எந்த ஒரு தேவையும் எங்களுக்கு கிடையாது. அடுத்ததாக நாங்கள் இந்த பிசி என்ற கோட்டினுடைய படித்திறனை பார்ப்போமாக இருந்தால் இங்கு பாருங்கள், இந்த பிசி என்ற கோட்டினுடைய படித்திறனாக எனக்கு கே சக 3/1/4 என்று கிடைக்கும். அதனை நான் சுருக்குகின்ற பொழுது மறை k/3/1.
அவ்வாறு தான் வைத்திருக்க வேண்டும் என்பதல்ல. நீங்கள் கேசக 3 கீழ் மறை 3 என்றவாறும் நீங்கள் வைத்திருக்கலாம். அது உங்களது வசதிக்கு ஏற்ற வழியாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த ஏபி என்ற கோட்டினதும் பிசி என்ற கோட்டினதும் படித்திறன்களின் பெருக்கம் மறை 1 இருக்கும். ஆகவே ஏபி என்ற கோட்டினுடைய படித்திறன் பிசி என்ற கோட்டினுடைய படித்திறன் இரண்டையும் பெருக்குகின்ற பொழுது மறை 1 எனக்கு கிடைக்கின்றது. அதை நான் சுருக்குவேனாக இருந்தால் எனக்கு இத்தகைய ஒரு இருபடி சமன்பாடு எனக்கு கிடைக்கும். கே வர்க்கம் கே 6 என்றால் அதிலிருந்து நான் கேயை காணுகின்ற பொழுது கேயினுடைய பெருமானம் 3 அல்லது மறை 2 என்று வருகின்றது. இவ்வாறு வருகின்ற பொழுது பாருங்கள், கே 2 பெருமானம் கே ஆனது நேரானது என தரப்படுகின்ற பொழுது நாங்கள் கேயை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். கேயை நாங்கள் நேர் ஆகும். ஆகவே கேயினுடைய பெருமானம் 3. இப்பொழுது கேயினுடைய பெருமானம் 3 என்று சொன்னால் நீங்கள் இந்த பியினுடைய ஆள்கூறுகளை நாங்கள் எழுதி கொள்ள முடியும் 1,3 என்று. அவ்வாறு பியினுடைய ஆள்கூறுகள் 1,3 என்று எழுதுகின்ற பொழுது நாங்கள் மீதமுள்ள விடயங்களையும் கணித்து கொள்ளலாம். அதாவது டியினுடைய ஆள்கூறுகள் நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் இந்த பியினுடைய ஆள்கூறுகள் கண்ட பின்னர் இந்த ஈயினுடைய ஆள்கூறு எனக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே வெளிப்புற பிரிப்பை உபயோகிப்பதன் மூலம் நான் டியை கண்டுகொள்ள முடியும். அல்லது இந்த பிடி என்ற கோட்டினுடைய உட்புற பிரிப்பை நான் உபயோகித்தோம் நான் ஈயினுடைய ஆள்கூறுகளை காண முடியும். வெளிப்புற பிரிப்பை நீங்கள் உபயோகிக்கின்ற பொழுது நேரடியாகவே உங்களுக்கு அந்த ஆள்கூறு வரும். உட்புற பிரிப்பு என்று சொன்னால் அந்த டியினுடைய ஆள்கூரை நீங்கள் அல்ஃபா கமா பீட்டா என்றோ ஏதோ ஒரு கணியமாக எடுத்துக்கொண்டு கணிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த கணிப்பினை நீங்கள் செய்து கொள்ள முடியும். பாருங்கள், நாங்கள் கணித்த பின்னர் இந்த பியினுடைய புள்ளியினுடைய ஆள்கூறு எனக்கு தெரிந்து அதை பிரதியிட்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் ஏபியினுடைய நீளத்தை நான் காணக்கூடியதாக இருக்கும். ஏபியினுடைய நீளத்தை காணுகின்ற பொழுது 4/3 என்றால் 1 வர்க்கம், அதே போன்று 3/1 என்றால் 2 வர்க்கம், சுருக்குவீர்களாக இருந்தால் 5. அதே போன்று பிசியினுடைய வர்க்கம் என்று சொன்னால் 3 வர்க்கம் சக இது 9 வர்க்கமாக இருக்கின்றது. ஆகவே சுருக்குகின்ற பொழுது உங்களுக்கு 3 வர்க்கமூலம் 10 உங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே அந்த பரப்பளவை நான் காண வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு வருகின்ற பெருமானம் அதை நீங்கள் ஒரு முறை சுருக்கிக் கொள்வீர்களாக இருந்தால் 15 வர்க்கமூலம் 2 சதுர அலகுகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த செவ்வகம் ஏபிசிடியினுடைய பரப்பளவாக இருக்கின்றது. ஆகவே மாணவ மாணவிகளை பாருங்கள், இந்த விடயங்களை நாங்கள் பாவித்து இந்த பரப்பளவை கண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியாக நாங்கள் மேலதிகமாக ஒரு வினாவினை நாங்கள் நோக்கிக் கொள்ளுவோம். பாருங்கள், செவ்வகம் ஒன்றின் பக்கம் ஒன்றின் சமன்பாடு 4x சக 7y சக 5 சமன் 0 உச்சிகள் இரண்டின் ஆள்கூறுகள் மறை 3,1,1,1 ஆகும். ஏனைய 3 பக்கங்களின் சமன்பாடுகளை காண்க என்று கேட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு கேட்டிருக்கின்ற பொழுது செவ்வகம் என்பது எங்களுக்கு தரப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் செவ்வகம் ஒன்றை நாங்கள் நினைத்த மாதிரி கீறிக்கொள்ள முடியும். அதாவது நாங்கள் கீறுகின்ற உருவம் ஒரு செவ்வகமாக இருக்குமாறு நீங்கள் இவ்வாறு தான் கீற வேண்டும் என்பதல்ல, நீங்கள் கீறிக்கொள்ள முடியும். இதிலே ஏதாவது ஒரு பக்கத்தினுடைய சமன்பாடு 4x சக 7y சக 5 என்று நான் எழுதி கொள்ளலாம். 4x சக 7y சக 5 சமன் 0 என்பது ஜாதும் ஒரு பக்கத்தினுடைய சமன்பாடு என்பது எனக்கு தெரிந்திருக்கின்றது, தந்திருக்கின்றார். நாங்கள் இந்த 2 ஆள்கூறுகளையும் போடுகின்ற பொழுது ஒரு பக்கத்தினுடைய சமன்பாடு தந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆள்கூறுகளை நாங்கள் எந்த புள்ளிக்கு இடுவது என்பது சம்பந்தமாக ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது ஏ என்ற புள்ளியின் ஆள்கூறு மறை 3,1 அமையுமா, அல்லது பி என்ற புள்ளிக்கு அமையுமா, அல்லது சி என்ற புள்ளிக்கு அமையுமா, அல்லது டி என்ற புள்ளிக்கு அமையுமா என்ற ஒரு பிரச்சனை எங்களிடம் இருக்கின்றது. இதற்கு நாங்கள் சரியான தீர்வை கண்டு கொண்டாலே எங்களது மீதமுள்ள விடயங்கள் சரியாக அமையும் என்பதை நீங்கள் ஒரு முறை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அதனை காண்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த தரப்பட்ட சமன்பாட்டிலே இந்த ஆள்கூறுகளை ஒரு முறை பிரதியிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது மறை 3,1 நீங்கள் பிரதியிடுகின்ற பொழுது முதலாவதிலே பாருங்கள், மறை 12 சக 7 சக 5 என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மறை 3,1 என்பது இந்த கோட்டை திருப்தியாக்குகின்றது. ஆகவே இந்த மறை 3,1 என்பது பி என்ற உச்சியாகவோ அல்லது சி என்ற உச்சியாகவோ இருக்க முடியும். மேலும்
இந்த 1,1 நீங்கள் பிரதியிட்டு பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த கோட்டிலே இருக்க முடியாது. ஏன் இதனை திருப்தியாக்க மாட்டாது. ஆகவே A 1,1ஆகவோ அல்லது D 1,1ஆகவோ இருக்க முடியும். பாருங்கள், தரப்பட்ட உருவத்தினை நான் கீறியிருக்கின்றேன். நான் கீறிய பின்னர் அந்த ஆள்கூறுகளை போடுவதில் எனக்கு சிரமம் இருக்கின்றது. 1,1ஐ பிரதியிட்டு பார்ப்பேனாக இருந்தால் அது 0 வரவில்லை. 3,1ஐ பிரதியிட்டு பார்க்கின்ற பொழுது 0 வருகின்றது. ஆகவே புள்ளி 3,1 என்பது இந்த கோட்டிலே இருக்கின்றது. அந்த கோட்டிலே இருக்கின்ற அதே நேரம் 1,1 என்பது இந்த பக்கத்திற்கு சமாந்தரமாக உள்ள பக்கத்தின் உச்சியாகும். இந்த பக்கத்துக்கு சமாந்தரமாக உள்ள புள்ளி ஒன்றின் உச்சியாக அமைகின்றது. அவ்வாறு அமைகின்ற பொழுதும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகின்றது. நாங்கள் இந்த 3,1ஐ எடுக்கின்ற இடத்தை பொறுத்து இது 3,1ஆக இருந்தால் எது 1,1ஆக இருக்கும்? A 1,1ஆக இருக்குமா, D 1,1ஆக இருக்குமா என்று பார்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த ஆள்கூறு ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் A என்ற புள்ளிக்கு 1 என்ற ஆள்கூரை நான் போடுவேனாக இருந்தால், Yற்கு 1 என்ற ஆள்கூரை போடுவேனாக இருந்தால், அந்த கோட்டினுடைய சமன்பாடு, அதாவது Aக்கு நான் 1ஐ போடுவேனாக இருந்தால் இந்த கோட்டினுடைய சமன்பாடு y = 1ஆக வரும். ஆனால் y = 1 என்றது இந்த கோட்டிற்கு சமாந்தரமானது அல்ல. ஏன்? இந்த கோட்டினுடைய படித்திறன் 4x ஆக 7y ஆக 5. ஆகவே அதனுடைய படித்திறன் மறை 4 கீழ் 7 இருக்கின்றது. இது y = 1 என்பது. ஆகவே இரண்டுமே ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை அல்ல. ஆகவே இந்த A என்ற புள்ளிக்கு நான் 1,1ஐ போட முடியாது. இவ்வளவு விடயங்களையும் நான் சிந்தித்து கொண்டுதான் அந்த 1,1 என்ற புள்ளி எங்கு வரும் என்று நான் போட வேண்டும். ஆகவே இங்கு 3,1ஐ போட்டீர்களாக இருந்தால் Dற்கு இவ்வாறு போடுதல் தவறு. ஆகவே Dக்குத்தான் 1,1ஐ போட வேண்டும். அல்லது மறை 3,1ஐ இங்கு போடுவீர்களாக இருந்தால் A என்ற புள்ளிக்கு 1,1ஐ நீங்கள் பிரதியிட்டு கொள்ள முடியும். பாருங்கள், இங்கு அந்த படத்தை நான் மீளவும் கீறியிருக்கின்றேன். இந்த மறை 3,1ஐ நான் அங்கு பிரதியிட்டிருக்கின்றேன். நீங்கள் மாறியும் செய்திருக்கலாம். ஆகவே நான் அங்கு பிரதியிடுகின்ற பொழுது நான் Dக்கு போட்டிருக்கின்ற பெருமானமாக 1 வருகின்றது. இதிலே போட்ட பின்னர் நான் Dயை யோசிப்பது எவ்வாறு என்று காட்டியிருந்தேன். ஆகவே Dயினுடைய ஆள்கூறுகள் 1,1ஆக வருகின்றது. இனி நான் ஒவ்வொரு கோட்டினுடைய சமன்பாடுகளையும் நான் கண்டுகொள்ள வேண்டும். 4x ஆக 7y ஆக c = 0 என்ப B 1,1 என்ற புள்ளியினூடாக செல்வதால், அதாவது ADயினுடைய சமன்பாடு, இந்த சமன்பாட்டை நான் காண வேண்டுமாக இருந்தால் அதே சமன்பாட்டை நான் இங்கு எழுதி கொள்ள முடியும். அது 1,1 செல்வதால் நான் Cயினுடைய பெருமானத்தை காண்பேனாக இருந்தால் Cக்கு மறை 11 கிடைக்கின்றது. ஆகவே மறை 11 கிடைக்கின்ற காரணத்தினால் அந்த கோட்டினுடைய சமன்பாடு 4x ஆக 7y சய 11 என்று கிடைக்கின்றது. அதே போன்று மாணவ மாணவிகளே, இந்த 4x ஆக 7y ஆக 5ற்கு செங்குத்தாக இந்த 3,1 என்ற புள்ளியினூடாக செல்லுகின்ற சமன்பாடு என்றால் இது 4x என்ற காரணத்தினால் நாங்கள் அதனை மாற்றி பாருங்கள், 4y சய 7x, xஐயும் yஐயும் மாற்றி நாங்கள் எடுக்கின்றோம். அவ்வாறு நாங்கள் எடுக்கின்ற பொழுது இங்கு பாருங்கள், 4y சய 7x இரண்டும் மாறிவிட்டது. அவ்வாறு நாங்கள் மாற்றி எடுத்த பின்னர் சய 3,1 என்ற புள்ளியினோடு செல்வதால் நாங்கள் Kயினை கணித்து கொள்ள முடியும். Kக்குடைய பெருமானமாக மறை 25 வருகின்றது. ஆகவே மறை 25 வருகின்ற காரணத்தினால் நான் அந்த மறை 25ஐ போடுகின்ற பொழுது எனக்கு கிடைப்பது 4y சய 7x சய 25 = 0 என்று கிடைக்கும். அதை நான் மாற்றி ஒழுங்கமைத்து எழுதுகின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற சமன்பாடாக 7x சய 4y ஆக 25 என்பது கிடைக்கின்றது. 2 சமன்பாடுகளை கண்டுவிட்டோம். அதே போன்று நாங்கள் 3வது சமன்பாட்டினையும் காண வேண்டும். இது ஒன்றுக்கு செங்குத்தாக செல்வது, அதாவது 4x ஆக 7y ஆக 5 1,1 செல்லுகின்ற பொழுது நாங்கள் முன்னர் கண்டது போல இந்த சமன்பாடுகளையும் ஒரு முறை கண்டுகொள்ளலாம். நான் அதனை h என்று போட்டுக்கொள்ள வேண்டும். இது 1,1 செல்வதால் அந்த ஆள்கூறுகளை நான் பிரதியிடுகின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற விடை ஹ்க்கு எனக்கு கிடைக்கும். ஹ்னுடைய பெருமானம் 3 ஆக அமைகின்றது. ஹ்னுடைய பெருமானம் 3 ஆக அமைகின்ற பொழுது
அந்த சமன்பாடு ஆனது 7x-4y-3 ஆக அமைகின்றது. ஆகவே மாணவ மாணவிகளை நீங்கள் கவனிப்பீர்களாக இருந்தால் நாங்கள் இப்பொழுது 4 பக்கங்களினுடைய சமன்பாடுகளையும் கண்டிருக்கின்றோம். அதாவது ஏற்கனவே ஒரு பக்கம் தந்திருந்தார்கள், அதற்கு மேலதிகமாக நாங்கள் 3 பக்கங்களையும் கணித்திருக்கின்றோம். இவ்வாறு கணித்த பின்னர் இந்த கணக்கின் பூரணம் கருதி மாணவ மாணவிகளாகிய நீங்கள் இந்த 3 பக்கங்களினுடைய சமன்பாடுகளையும் நீங்கள் எழுதி காட்ட வேண்டும். பாருங்கள், ஏடியினுடைய சமன்பாடு, ஏபியினுடைய சமன்பாடு, சிடியினுடைய சமன்பாடு என்று நீங்கள் எழுதி காட்டுகின்ற பொழுதுதான் இந்த பாடங்களை திருப்பி படிக்கின்ற பொழுதும் சரி அல்லது உங்களுடைய விடைத்தாளை திருத்துகின்றவர்களுக்கும் சரி ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் கொடுப்பவர்களாக அமைகின்றீர்கள். ஆகவே மாணவ மாணவிகளே, இன்றைய இணைந்த கணித பாடவேளையிலே இந்த ஆள்கூட்டு கேத்திர கணிதத்திலே வருகின்ற சமாந்தரம், செங்குத்து போன்ற விடயங்களை நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். அதிலே வருகின்ற சில விடயங்களை பாவித்து நான் சில கணக்குகளையும் செய்திருந்தேன். மாணவ மாணவிகளாகிய நீங்கள் இந்த பாடத்தை மீள ஒரு முறை பார்ப்பதோடு இது சம்பந்தமான மேலதிக பயிற்சிகளையும் செய்து கொள்ளுங்கள். செய்து கொண்டு இந்த வினாக்களை அணுகுகின்ற முறைதான் முக்கியமானது. அதாவது அதிலே வருகின்ற மூல தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு மிகவும் எளிமையான முறையிலே வினாக்களை அணுகுவீர்களாக இருந்தால் இந்த வினாக்கள் என்பது உங்களுக்கு இலகுவானதாக அமையும். நல்லது மாணவ மாணவிகளே, மீண்டும் ஒரு இணைந்த கணித பாடவேளையிலே இந்த ஆள்கூட்டு கேத்திர கணிதத்துடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.